அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கப்போகிற ஒரு விஷயம் அப்படின்னா கணவன் மனைவி உறவை பற்றின ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னுடைய ஆன்மீக பயணம் அக உலக பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இரு விஷயமாக இந்த வாழ்க்கையை பார்க்குறேன். ஒன்று என்னுடைய அக பயணம், இன்னொன்று என்னுடைய புறப்பயணம். அகத்தில் நான் என்னவாக இருக்கிறேன் அப்படின்னா, நான் மனமாக இருக்கிறேன். எனக்குள்ளே என்னுடைய கணவனாக என்னுடைய ஈஸ்வரனாகிய சிவன் என்னுடைய உடம்பிலே உயிராக வீற்றிருக்கிறார். என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, என்னுடைய உயிராகிய அந்த கணவன், என்னுடைய உயிராகிய அந்த புருஷன், என்னுடைய உயிராகிய அந்த ஆண்டவன், அவர்தான் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய மனம்தான் மற்ற எல்லா விஷயத்திலையும் செய்யுதுன்னாலும், நான் உயிரோடு இருக்கணும்னா அதை தீர்மானம் பண்ண வேண்டியது யார் அப்படின்னா, அது என்னுடைய உடம்பிலே இருக்கின்ற உயிர் என்கின்ற என்னுடைய புருஷன் தான். அப்போ அக உலகத்தில் நான் என்னுடைய மனதை பெண்ணாக நான் என்னை உருவகப்படுத்திக்கிறேன். அப்போ எனக்கு யார் ஆடவன் அப்படின்னா, புருஷன் அப்படின்னா எனக்கு உள்ளே இருக்கின்ற உயிர் என்பதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்போது எங்களுக்குள்ளேயான உறவும் உயிரும் இந்த உடலும் ஆன அந்த உறவு, இந்த மனம் என்பது அந்த இறைவனாகிய புருஷனுக்கு செய்யக்கூடிய அந்த பணிகள். அவனை நான் பேணுவதால் தான் என்னுடைய பெயர் பெண் அப்படின்றத நான் வச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய மனதின் பெயர் பெண். யோகிகள்லாம் மனம் என்பதற்கு பெண் என்கின்ற ஒரு பெயரை கொடுப்பார்கள். ஏன் பெண் அப்படின்னா, பெண் என்பவள் பேணுபவள். அப்போது என்னுடைய மனதை கொண்டு தான் என்னுடைய உயிராகிய இந்த இறைவனை நான் பேண வேண்டும், அதாவது பாதுகாக்க வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும், அவனுக்கு தேவையான உணவுகளை கொடுக்க வேண்டும், அவனுக்கு தேவையான நல்ல எண்ணங்களை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவனை பொறுத்தன வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. இப்போ புருஷன் எடுத்துகிட்டு சம்பாரித்து எடுத்துகிட்டு காசு கொடுக்குற மாதிரி நமக்கு உள்ளே இருக்கிற அவர் சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த சக்தியை நாம் எந்த விதமாக பயன்படுத்துகிறோன்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. நல்ல விதமாக பயன்படுத்தினா நமக்கு நல்ல வாழ்க்கையை அமைய போகுது, கெட்ட விதமாக பயன்படுத்தினா அது கெட்ட வாழ்க்கையை அமைய போகுது. இந்த கெட்ட வாழ்க்கைன்றது பார்த்திங்க அப்படின்னா, வாழ்வுன்றது இன்றைய உலகத்தில் நாம் வாழறது தான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நாம் நினச்சிட்ருக்குறோம். நாம் எந்த அளவுக்கு உயர்வில் இருக்கோம், தாழ்வில் இருக்கிறோம், எந்த அளவு புறப்பொருள்கள் நமக்கு அதிகமாக இருக்கிறதுன்றத நாம் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற உயிராக இருக்கின்ற அந்த இறைவனுடைய அந்த ஸ்திரமான தன்மை இருக்குது பார்த்திங்களா, அந்த உயிராற்றல் இளமையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும். நல்ல நம்முடைய விந்தாற்றல் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்கும். ஆனால் வயோதிகம் ஆக ஆக அந்த சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும். புரியுதுங்களா? அப்போ இன்னும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உயிராற்றலாகிய அந்த இறைவனை, அந்த உயிர் என்ற அந்த கடவுளை, ஆண்டவனை, நம்முடைய கணவனை எவ்வாறு நாம் சிறப்பாக அந்த உயிராற்றல் குறையாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது தான் அக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை யார் ஒருத்தர் சிறப்பாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மண்ணூடி காலம் மட்டும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மரணமில்லாத பெருவாழ்வு, இந்த உடம்பு அழியாத ஒரு நிலை வரும். இப்போ நாம் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்டா தான் நாம் எல்லோரும் உழுவாகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இந்த உடலும் உயிரும் உணவே இல்லாமல் வாழக்கூடிய தன்மையிலே தான் நம்முடைய இறைவன் நமக்கு படைத்திருக்கிறான். காரணம் என்னென்னா, இந்த உண்மையை நாம் கற்றுக்கலை. எப்படி நாம் உணவு உண்ணாமல் வாழ்வதுன்ற ஒரு விஷயத்தை நாம் யாரும் கற்றுக்கலை. நாம் மாறாக பார்த்திங்க அப்படின்னா ருசியாக சாப்பிட்டு அளவுக்கு மீறி சாப்பிட்டு நம்ம பழக்கப்படுத்துகிற காரணமாக அந்த பழக்கம்தான் நாம் அப்படின்ற ஒரு நிலையில் நம்முடைய அந்திம காலம் வரை, மரணம் வரும் வரை இதிலேயே நம்ம காலத்தை ஓட்டிடுறோம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா வயது ஆக ஆக நம்முடைய உணவு என்பது குறைந்து கொண்டே வரணும். அதே நேரத்தில் நம்முடைய பயிற்சி என்பது அதிகப்பட்டுக்கிட்டே வரணும். அப்போ பயிற்சினா என்ன? இந்த பிராணாயாமம் என்கின்ற அந்த பயிற்சி. பிராணாயாமம்னா இறைவனோடு நாம் ஒன்றும் நிலை. இதுக்கு பேர் உணர்வு உறவுன்னு சொல்லலாம். உணர்வால் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த இறைவனோடு நாம் ஒன்றி நாம் உறவு கொண்டோமானால் அது உறவு நிலை. அந்த உறவு நிலை அதிகமாச்சுன்னா நமக்கு சாப்பாடே தேவையில்லைன்ற ஒரு நிலைமை நமக்கு வரும். ஸோ இது அக வாழ்க்கையை பற்றி.
இந்த மாதிரி உணவு இல்லாமல் வந்து நாம் வாழுகிற ஒரு நிலை, காற்றை புசித்து நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற அந்த ஓஜஸ் சக்தியான உயிராற்றலை புசித்து நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய உடம்பில் வந்து கழிவுகள் எல்லாமே பூரணமாக நீங்கி நம்முடைய உடம்பில் இருக்கிற செல்கள் எல்லாம் பூரணத்துவத்தை அடைந்து ஒளி தேகமாக மாறிவிடும். அந்த மாதிரி ஒளி தேகமான மாறின அந்த ஒரு யோகியினுடைய உடம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லிப்பூ வாசனை வரும். அந்த அளவுக்கு, அதாவது மல்லிப்பூனா எக்ஸாக்டாக மல்லிப்பூன்றது இல்லை, ஒரு வாடை, இந்த உடம்புக்குன்னு ஒரு வாடை இருக்குது பார்த்திங்களா, அந்த வாடை இல்லாமல் ஒரு சுகந்த மனமாக அது இருக்கும் என்பது வந்து பெரிய பெரிய ஞானிகள் அவர்கள் நமக்கு செய்து காட்டி விட்டு போன ஒரு விஷயம். இது அக வாழ்க்கை. சரி, நாம் புற வாழ்க்கைக்கு வந்துடலாம். இப்போ புற வாழ்க்கையில் திருமணம்ன்றது ஒன்று நாம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய உறுப்புகளை வச்சு நாம் ஆடவர், இது குழந்தை பெறக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறவங்க பெண்டீர் அப்படின்ற அளவுக்கு நாம் உருவத்தை பண்ணி ஒரு ஆணும் பெண்ணும் நாம் திருமணம் என்கின்ற பந்தத்தில் வந்து நாம் இணைகிறோம். இந்த திருமணம்ன்ற ஒரு பந்தம் எவ்வளவு ஒரு மகத்தானது அப்படின்னா, ரெண்டு விஷயம். நாம் உள்ளுக்குள்ளே உணர்வு உறவுன்னு ஒன்று சொன்னோம் பார்த்திங்களா, அந்த உணர்வு உறவு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் இந்த புற உலக திருமண பந்தத்தில் அந்த மனைவியோடு அனுபவிக்கின்ற அந்த தாம்பத்திய இன்பத்துக்கு ஒப்பானது தான் அந்த இறைவனுடைய உணர்வு உறவு அப்படின்றது ஞானியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு கணவன் மனைவி உறவுன்றது வந்து எவ்வளவு முக்கியத்துவம். அதாவது ஒரு மனிதன் மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை அடையணும் அப்படின்னா அதற்கு திறவுகோலே வந்து சிறந்த ஒரு இல்லறமும், அந்த சிறந்த இல்லறத்திலே சிறந்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கையும் தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு திருமணம்னு ஒன்று பண்ணிட்ட உடனே இப்போ கணவன் என்பவன் வந்து பெண் என்னென்னலாம் ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் கணவன் வந்து செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தையும், ஆண் எப்பப்பெல்லாம் அவனுக்கு வந்து காமதாகங்கள்லாம் வருதோ அப்போ வந்து பெண் வந்து அவங்களுக்கு அந்த காமத்தை, அந்த தாகத்தை தீர்த்து வைப்போம் அப்படின்ற ஒரு நிலையையும், அதே நேரத்தில் நாம் எவ்வளோ ருசியாக நாம் சாப்பாடு வந்து செஞ்சு நமக்கு ருசியாக வைக்கிறது தான் பெண்ணோட நிலைமை அப்படின்றத நாம் நினச்சிட்ருக்குறோம். அப்படி கிடையாது. ஒரு கணவன் மனைவி உறன்றது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டு உடல் ஒரு உயிராக அந்த தாம்பத்தியத்தில் இணைக்கும் பொழுது தன்னை மறந்த ஒரு நிலையிலே ஒரு ஆனந்தம் வருது பார்த்திங்களா. அந்த ஆனந்தம் இறை உணர்வுன்றது வந்து இப்படி தான் இருக்குன்றதை வந்து ஞானியர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது ஒரு மனிதன் மேல்நிலை நன்னிலை அடைவதற்கான மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை ஒரு கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சரி, இப்போ நீங்கள் ஏன் கணவன் தான் கொடுக்கணும்? நான் வெளியாள் கூட தான் போயிட்டு நம்ம தாம்பத்தியம் வச்சுக்கலாமே, யார் வேணாலும் கணவன் மனைவி யார் வேணாலும் வச்சுக்கிறாங்களே. இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா யார் நினச்ச கணவனோட, நினச்ச ஆடவனோட போகிறாங்க, நினச்ச பெண்ணோட போகிறாங்க. அதனால் என்ன வரும் அப்படின்னா, இந்த உடம்பும் இரண்டு உடம்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேஷனால் ஆனது. இந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும் பொழுது தான் நம்முடைய இந்த ரெண்டு உடலும் ஒன்றாக சேரும் பொழுது அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்றது வந்து வரும். சரி, ரெண்டு கணவன் மனைவியாக ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நாம் வந்து ஒரு இடத்துல போய் பழகிக்கிட்டே இருக்கோம். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், ஒரு மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் வந்து டெய்லி கட்டி போட்டுட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன பண்ணும்? நாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டோம்னா கூட மாலை ஆச்சுன்னா நம்முடைய வீட்டுக்கு வந்துடும். அப்போ எப்படி வருது? உணர்வு மூலமாக தான் வருது. எப்படி? இந்த வீடு எனக்குடையது அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு ரீதியாக வந்துடும். அதே போல் தான் கணவன் மனைவி அப்படின்ற அந்த இரண்டு உடல்கள் இருக்குது பார்த்திங்களா, இந்த உடல்களுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் இருக்கான். இந்த ரெண்டு பேரும் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது நம்முடைய தியானம் பண்ணால் எப்படி வந்து அமிர்தம் சுரக்குதோ அதே மாதிரி இவர்களுக்கு வந்து சுக்கில ஸ்ட்ரோனிதம் ரெண்டும் ஒன்றாக கலக்கும் பொழுது அந்த இடத்துல மிகச்சிறந்த ஒரு சக்தியை கொடுக்கும். அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி அந்த சுக்கில ஸ்ட்ரோனிதனுடைய கலப்பில் வந்து ஏற்படுது அப்படின்றத யோகிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து சாதாரண விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி விஞ்ஞானம்ன்றது வந்து வேறு ஒரு வியாபார நிலையில் போனதுனால உண்மையான மனித வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும்ன்றதை வந்து விஞ்ஞானிகள் சொல்ல மாட்டாங்க. இதை மெய்ஞானிகள் மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போது அதனால தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று உயிர் மூச்சு உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கைன்ற இந்த ஒரு விஷயத்தை நமக்கு போதிச்சுட்டு போன அந்த முன்னோர்கள்லாம் இருக்காங்க பார்த்திங்களா. அவர்கள் வந்து ஏதோ நமக்கு வந்து ஏதோ வேண்டாத ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லிட்டு போகல. ஒவ்வொரு உடலும் அந்த வைப்ரேஷனில் இணைஞ்சு
ஈருடல் ஓர் உயிராக மாறுகின்ற ஒரு தன்மை இந்த கணவன் மனைவி உறவுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் இன்றைய உலகம் வந்து அந்த உறவை தான் வந்து மிகவும் கொச்சைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த உறவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தில் வந்து எப்படி தண்ணீர் பெறதுன்ற மாதிரி மனைவி எவ்வளவு பணம் எடுத்துகிட்டு வருவா, கணவன் நமக்கு எந்த அளவுக்கு வந்து அதிகமாக சம்பாதிப்பான், அவன் மூலமாக நாம் என்னென்ன காரு பங்களா போன்ற வசதிகள்லாம் நாம் அனுபவிக்கலாம், மனைவி வந்து ஒரு 100-200 சவரன் எடுத்துகிட்டு வந்தால் அதன் மூலமாக நாம் ஜல்சா பண்ணலாம், தொழில் தொடங்கலாம். இப்படிலாம் வந்து ஒரு வியாபார நோக்கில் இந்த கணவன் மனைவி உறவு வந்து இப்போ மாறி போயிருக்கிறது. ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். இது வந்து மனிதன் வாழ்க்கையாக வாழ கற்றுக்கொள்ளாத ஒரு நிலை தான் இது எல்லாமே. அப்போது இன்றைய உலகம் வந்து பார்த்திங்கன்னா நிழல் உலகம்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குது. நம்மளை வந்து மறைமுகமாக கட்டுப்படுத்துவதற்கு நிழல் உலகம்னு ஒன்று இயங்கிட்டு இருக்குது. அந்த நிழல் உலகத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தாம்பத்தியம் நடந்து ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஞானியாக போயிட்டான் அப்படின்னா, ஒரு கணவனும் பெண்ணும் ஞானி ஆகலாம், ஆணும் ஞானி ஆகலாம். என்ன, ஏன்னா எல்லாமே மனசு தான் காரணம். ஆண் பெண் அப்படின்ற பேதம் வந்து மனம்தான் பெண், உண்மையான அர்த்தம் மனம் பெண் அப்படின்றது இந்த வீடியோவில் தொடக்கத்தில் நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஆண் என்பவன் நம்முடைய உடம்பில் இருக்கிற உயிரும், பெண் என்பது மனமும்ன்ற போது ஆணாக நாம் பிறந்தாலும் பெண்ணாக பிறந்தாலும் இந்த உலகத்தில் ஞானியராக நம்மளால் மாற முடியும். அந்த மாதிரி ஞானியராக மாறுறவங்க எளிமையாக வாழ்வாங்க, பெரிய படோடமாக இல்லாமல் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நுகர்ந்து வாழ்வாங்க. இந்த ஒரு விஷயந்தான் இந்த நிழல் உலகத்தில் இருக்கிற அந்த கார்ப்பரேட்டுகளுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. காரணம் என்னென்னா, அவர்கள் வந்து நுகர்வு கலாச்சாரத்தை நம்ம மேல் திணிக்கிறாங்க. அதனால தான் அவங்க இந்த கணவன் மனைவி உறவை வந்து மிகவும் கொச்சைப்படுத்தி இதை வந்து ஒரு அதிகாரம், கணவன் மனைவி வந்து பார்த்திங்க அப்படின்னா கணவன் வந்து மனைவியை வந்து உரிமை இல்லாமல் நடத்துகிறான், மனைவி கணவனை உரிமை இல்லாத நடத்துகிறான், தறிகட்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் அவங்க கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம், இந்த ஞானியர்களாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு அடிமையாக நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா நம்ம சுதந்திரமாக வாழ ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நிழல் உலகம் நம்மளை எல்லாரையும் அடிமையாக இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பப்படுகிறது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதே புத்தி தான் நமக்கும் வருது. என்ன புத்தி வருது? நான் வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டேன் அப்படின்னா அவள் வந்து என்னுடைய வார்த்தைகளுக்கு என்றும் கட்டுப்பட்டவளாக, அதாவது அன்பினால் கட்டுப்படுறதுன்றது ஒன்று, அதிகாரத்தினால் கட்டுப்படுத்துவதுன்றது ஒன்று. நான் சொன்னேன்னா அவள் உட்காரணும், எழுந்துடணும். அப்படி ஒரு மனோநிலை, இந்த மனவியாதின்னு தான் சொல்லுவேன் நான், அதை மனோநிலைன்னு கூட சொல்ல மாட்டேன். மனவியாதி நம்முடைய ஆண்களுக்கு வந்து விடுகிறது. அதே போல் பெண்களுக்கும் வருது. இதில் வந்து ஆண் பெண் பேதம்லாம் இல்லை. இதே மாதிரி பெண்களும் நீ உட்காரணும், எழுந்துருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடமண்ட்டாக ஒரு அராஜகமான பெண்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்போது இவர்கள் வந்து ஒரு அடிமைகளாக நாம் வளர்வது, தாம்பத்திய உறவு அப்படின்றத வந்து நினச்சதை விடுத்து கணவன் மனைவி என்ற ஒரு உறவு என்பது பார்த்திங்க அப்படின்னா நீண்ட காலமாக ஒரு 2 மனங்கள், 2 உயிர்கள், 2 உடல்கள் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு நீண்ட நெடிய ஒரு உறவுன்னு பார்த்திங்கன்னா அது கணவன் மனைவி உறவு தான். இப்போ அம்மா நம்மளை வந்து 300 நாள் சுமக்கிறா, அந்த 300 நாளோட அவளுடைய நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு விட்டு போகுது. அப்பா வந்து நமக்கு விந்தணு சப்ளை பண்ணுறாரு அம்மாவுக்கு, அப்போது அவருடைய அந்த ஒரு சனத்தில் அவருடைய இது போயிடுது. அதற்கப்புறம் அவர் கல்விக்கு நமக்கு செலவு பண்ணுறாரு, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஒரு உணர்வு ரீதியில் உடல் ரீதியாக நீண்ட நெடிய நாட்கள் வந்து நாம் வந்து தொடர்பு கொள்கின்ற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா அது அந்த கணவன் மனைவி உறவு தான். இப்போ உதாரணமாக இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் அவங்களோட வருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவருடைய நாள் போயிட்டு மரணம் அடைந்து விடுவாங்க. சரி, பிள்ளைகளை நாம் பெற்றுக்கிறோம். பிள்ளைங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னா அதற்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய அளவில் எல்லோரும் வேலைக்கெல்லாம் போகிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கு ஒரு திருமணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அவர்கள் நம்முடைய உறவை பிரிச்சுக்கிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஒரு நீண்ட நெடிய உறவாக இந்த கணவன் மனைவி உறவு தான். 2 பேரும் வந்து அந்த தார்மீகமாக அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா நாம் பிள்ளைகளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் பெற்றோரை நாம் எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவங்க வந்து நமக்கு ஒரு 50 வயசு வருகிறதுக்குள்ளேயே அவர்களுடைய காலம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு 70-75 வயதுகள், 50 வயசு
அப்பா அம்மா இல்லை, 50 வயசு, பிள்ளைங்கள்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அவங்களும் போயிட்டாங்க. அடுத்தது கடைசி வரைக்கும் யார் யாரோடு வாழப்போகிறது? அப்போது இந்த கணவன் மனைவி தான் ஒன்றாக வாழ்ந்தாகணும். அங்கே தான் அந்த கணவன் மனைவி உறவை நாம் எவ்வாறு கட்டமைக்கிறோம்ன்றத இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். கணவன் மனைவி உறவு ஆரம்பிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஒரு உடல் வேட்கையில் ஆரம்பிக்கும். அந்த உடல் வேட்கையானது நாள் அடைவிலே அது ஒரு காதலாக, அது ஒரு இனிய ஒரு அன்பாக மாறுவது தான் கணவன் மனைவி உறவுலேயே ஒரு ஹைலைட்டான விஷயம். அப்போது எந்த ஒரு கணவன் மனைவி தம்பதிகள் கரெக்டாக இந்த உறவை நல்ல விதமாக நாம் பாதுகாக்கிறோமோ, நல்ல விதமாக அதற்கு மரியாதை கொடுக்குறோமோ, கணவனை ஆட்டி படைக்கணும்னு சொல்லிட்டு மனைவியும், மனைவியை அடிமையாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கணவனும் நினைக்கின்ற இந்த ஒரு உணர்வை விடுத்து நாம் ஒரு நீண்டகால ஒரு பயணத்தை நாம் இருவரும் தொடரப்போகிறோம். அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு, என்னுடைய வாழ்க்கைக்கு நீ பொறுப்பு என்று இருவரும் ஒருவருக்கு ஒருவர் இந்த பொறுப்புகளை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்டு இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக அன்பாக இவர்கள் வாழ்ந்தார்களானால் அவர்களுடைய அந்திம காலம் வரை மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழலாம். அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நாம் சின்ன வயசுலலாம் இருக்கிறோம், நாம் என்ன பண்ணுறோம், ஒரு வேலைக்கு போகும்போது வேலைக்கு போயிட்டு வரோம், அங்கே எதனா நம்மளுடைய ஆஃபீஸர் நம்மளை திட்டினாங்கன்னா அந்த வேதனையை நம்ம அப்படியே மனைவி மேலே திணிக்கிறது. சரி, இங்கே நம்முடைய அம்மா ஏதாவது தவறாக அவங்கள பேசியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையை நம்மளை போட்டு தலையை உருட்டுறது. இந்த மாதிரிலாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயங்கள்லாம் விட்டுக்கிட்டு, இப்போ நான் போகிறேன், ஒரு 10,000 சம்பளம் கொடுக்குறான், அந்த 10,000 சம்பளத்தை அவங்ககிட்ட வாங்கிறதுக்கு அவங்ககிட்ட நான் எவ்வளவுலாம் சிரத்தை பண்ணி அவன் 24 மணி நேரம் எந்த வேலை சொன்னாலும் செய்கிறேன், எல்லாத்தையும் செஞ்சு அவன் கொடுக்குற அந்த 10,000 வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கொடுக்குறோம். அப்போது சாதாரணமாக ஒரு வேலை, நான் செய்கிற வேலைக்கு அவன் சம்பளம் கொடுக்குறான், அவனுக்கே நாம் அந்த அளவுக்கு பயந்து அவன் என்றைக்கு நம்மளை வேலை விட்டு நீக்கிடுவானோன்னு சொல்லிட்டு அவனுக்கு தாஜா பண்ணி அவனுக்கு காக்கா பிடிச்சி எல்லா வேலையும் செய்கிற நம்ம கூடவே இருக்க போகிற அந்த மனைவியை ஏதோ ஒரு கில்லுக்கு இரையாக நாம் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் ஒருத்தர் நமக்கு ஆர்டர் கொடுப்பார், அவர் மூலமாக நமக்கு பணம் வரும், அவர் காலில் விழாத குறையாக அவரை பெரிய அளவில் போற்றி அவரை நீங்கள் பெரிய ஆள் அது இதெல்லாம் அவரை தாஜா பண்ணி அந்த ஆர்டர்லாம் வாங்கி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? இதே மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு அந்த வியாபாரத்துக்கே நாம் அந்தளவுக்கு மெனக்கெடும் பொழுது நம்ம கூடவே இருக்கிற அந்த மனைவிக்கு நாம் எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், எந்த அளவுக்கு அவங்களுடைய உணர்வுகளுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும்ன்ற ஒரு விஷயத்தை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு 10,000 சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கணவன் எவ்வளவு துன்பங்களை படுகிறான். இன்றைக்கு நிலைமைக்கு இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூபாய் நமக்கு சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னாலே அவர்கள் நம்மளை அடிமையாக நினைக்கக்கூடிய அளவில் பல மனோநிலையில் இந்த அந்த அந்த சம்பளம் கொடுக்குற வர்க்கத்தினர் முதலாளி வர்க்கத்தினர் நினச்சிக்குவாங்க. முதலாளி எங்கேயோ இருந்து சம்பளம் கொடுப்பார், இடையில் இருக்கிற மேனேஜர்ஸு நம்மளை அந்தளவுக்கு பாடாப்படுத்துவாங்க. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்குது. அப்போ பல திட்டுக்கள், பல ஏச்சுக்கள், பல பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்தித்து தான் இவன் ஒரு 10,000 நமக்கு சம்பாரித்து கொடுக்குறான், அவனுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யணும். அப்போ அவன் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரத்திற்கு பல கஷ்டங்களை கொண்டு அனுபவித்து நமக்கு சம்பாரித்து எடுத்துகிட்டு கொடுக்குறான். அதே போல் நம்முடைய மனைவி அவளுடைய துன்பத்தை எல்லாம் பார்க்காம 3 வேளையும் அறுசுவையை நமக்கு சமைச்சு போடுறா. அதே நேரத்தில் நம்முடைய உடல் வேட்கை வரும்பொழுது அவள் நமக்கு தாசியாக இருந்து ஒரு பணி செய்து நம்மளுடைய குஷிப்படுத்துகிறாள். நாம் ஒரு 2 உயிரும் ஒன்றா சேரும்போது 2 உயிரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு மனோநிலையில் இந்த கணவன்கள் வர வேண்டும், மனைவிமார்கள் வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாழ்ந்தோமானால் மிகச்சிறந்த ஒரு இல்லற தர்மத்தோடு நம்ம வாழ முடியும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும், ஆனந்தமாக நம்ம வாழலாம். மாறாக நமக்கு கணவன் கட்டுப்பட்டவன் சொல்லிட்டு கணவனை ஏசுறது, மனைவி நமக்கு அடிமைன்னு சொல்லிட்டு மனைவி எதுக்கு எடுத்தாலும் திட்டுறது போன்ற விஷயங்களை பண்ணுற அந்த கணவன் மனைவி தம்பதியர்கள் பார்த்திங்க அப்படின்னா கடுநரக வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த மாதிரி கடுநரக வாழ்க்கையை வாழும். மறுபடியும் நம்ம பிறக்கவா போகிறோம், மறுபடியும் நாம் திருமணம் செய்து வாழவா போகிறோம்? வாழ்க்கை என்பது ஒரு முறை. ஒரு மனைவி, ஒரு கணவன், இவர்களோடு அந்த ஒரு உறவை உன்னால் சரியாக வச்சுக்க முடியலன்னா யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் லிவிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் அது எந்த ஒரு கணவனாக இருந்தாலும் எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும். அப்போ
கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அவர்கள் மனசு விட்டு சந்தோஷமாக ஏதாவது ஒரு இடத்துல போய் பேசுறது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 பிள்ளைங்களை பெற்றுட்டாலே அந்த பிள்ளைங்களுக்கானவே நம்ம வாழ்க்கையை வந்து அடமானம் வச்சுட்டு அவர்களுடைய சந்தோஷத்துக்காகவே நாம் வாழ்கின்ற ஒரு நிலையை கணவன் மனைவி அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நாம் எப்போ வாழ போகிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சொத்து சேர்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், அதுங்களை படிக்க வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். கணவன் மனைவியாக நாம் இணைந்தோம், நாம் என்று சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு செயல் திட்டத்தை ஈடுபடுத்திட்டு, ஒரு கணவன் என்னப்பட்டவன் ஒரு வேலை செய்கிறானா 30 நாட்கள் இருக்கிறது, ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் என்னுடைய மனைவிக்காக நான் செயல்படுவேன், அல்லது அவங்களோட வந்து சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ 2 பேரும் கிளம்பலாம். சின்ன சின்ன இடத்துக்கு பசங்களெல்லாம் கூப்பிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அவர்கள் கணவன் மனைவி மட்டும். சின்ன குழந்தைங்கன்ற போது பசங்களை விட்டு போக முடியாது. நான் சொல்கிறது வந்து ஒரு அந்த 30, 40, 50 வயதுகள் ஆகும் பொழுது, பிள்ளைகள்லாம் வளர்ந்து ஆளாகும் பொழுது, அந்த நேரத்தில் தான் மனைவிக்கு வந்து நம்முடைய அன்பு தேவைப்படுகிறது, கணவனுக்கு வந்து நம்முடைய அன்பு தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் தான் அவங்க எரிஞ்சு போவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த 40 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மெனோபாஸ் பிரச்சனை வந்து பெண்களுக்கு இருக்கும். எதற்கெடுத்தாலும் வந்து எரிஞ்சு விழுவாங்க. அந்த மாதிரி டைமில் தான் ஒரு கணவனாகப்பட்டவன் அவருடைய உடல்நிலையும் மனோநிலையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு வந்து ஆதாரமாக செயல்பட வேண்டும். அவர்கள் வந்து இது ஏச்சுறாங்க பேச்சுறாங்க அப்படின்னா கூட அவர்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு நாம் அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு கணவன் போயிட்டு வரான், ஒரு தொழிலில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த நேரத்தில் ஒரு வாடி வரும் பொழுது அந்த கணவனுக்கு அவனுடைய மனோநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாக இந்த மனைவிமார்கள் இருந்தார்களானால் அதுதான் ஆனந்தமான ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கை. எந்த ஒரு தம்பதியர்கள் இந்த மாதிரி ஒரு ஆதர்ஷ நிலையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, முக்கியமான விஷயம் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் அவர்களுடைய நேரத்தை அவங்க செலவிடணும். இதற்கு முக்கியமாக நான் வந்து சில பேருக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு பௌர்ணமி தினத்தன்னைக்கு 2 பேரும் போய் உட்காந்துக்கிட்டு மாடியில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஐயோ என்ன சார் நாங்கள் வயசாகி போச்சு, 50லும் ஆசை வரும், ஆசை வரணும், காதல் வந்து அன்பாக மாறணும். நம்ம மனைவியை போய் முதல்ல போய் பார்க்கும்போது மட்டும் அவங்கள சொல்லு விட்டுக்கிட்டு அவங்கள வந்து சின்ன வயசில் சினிமாக்கெலாம் போயிட்டு கூட்டும் போயிட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வயசு ஆன உடனே வந்து அவங்க ஏதோ பாண்டிங் மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழறது வந்து ஒரு வாழ்க்கையே கிடையாது. அப்போ அந்த வயோதிகம் ஆக ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வந்து அன்பு இருக்கணும். அப்போ இதில் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா திட்டுவான்ற ஒரு கரிசனத்தோடு திட்டுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வார்த்தைகள் பெருசாக தடித்த நிலையில் வராமல் இருக்க வேண்டும். திட்டலாம், ஆனால் ஒரு மனதை ஒருவர் புண்படுத்துகிற மாதிரி வந்து நாம் பேசிவிடக்கூடாது. அதையும் நாம் கணவன் மனைவி உறவில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நான் என்ன சஜஷன் சொல்லுவேன்னா, கணவன் மனைவி 2 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 45, 50 கடந்தவர்கள் ஒரு இங்கே நம்மளை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல ஜீவ சமாதிகள் இருக்கின்றன. அங்கே போயிட்டு ஒரு கோயிலுக்கு போகிறது, பல ஜீவ சமாதிகள் போகிறது, ஒரு கடற்கரை போய் பார்க்குறது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய உடம்பில் வந்து அந்த நெகட்டிவ் அயான்ஸ் நமக்கு உடம்புக்கு வந்ததுன்னா உடம்பில் இருக்கிற அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸு மனம் சார்ந்த விஷயம், அந்த எனர்ஜி இம்பேலன்ஸ் இதெல்லாம் போனோம் அப்படின்னா கடற்கரையில் போயிட்டு 4 அதாவது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து அங்கே நம்முடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கடற்கரை போயிட்டு அங்கே வந்து 1 மணி நேரம் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இருவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கோயில் குளம் போகிறது, ஒரு இந்த மாதிரியான ஜீவசமாதி நிலைகள் போகிறது, இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இவங்க வந்து அனுபவித்தாங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் மட்டும் போகணும். அந்த நேரத்தில் வந்து குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அங்கேயும் வந்து ஒரு பொறுப்பை சுமந்துக்கிட்டு போகக்கூடாது. ஸோ 2 பேரும் அவர்களுடைய அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வோடு இவர்கள் பயணித்து அந்த இடங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்குள்ளே ஒரு அன்பு வரும், ஒரு பாண்டிங் வரும். நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு கணவன் மனைவி ஒரு ஆதர்ஷ நிலையில் வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு மரணமில்லாத பெருவாழ்வு கொடுக்கறதுக்கு குரு நமக்கு காத்துட்ருக்கிறார். இப்போ மேலே என்னுடைய பேச்சில் மேலே பாருங்கள், சுவாமி சிவானந்த பரமஹம்சர் வடகரையில் சித்த சமாஜம் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவி அவர் வந்து இந்த மாதிரியான பிள்ளைகள் எல்லாம் இந்த மாதிரி
சித்த வித்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்து கணவன் மனைவி சமேதராய் இந்த சித்த வித்தியை நீங்கள் நல்ல விதமாக வந்து பயிற்சி செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கான கடமைகளை நல்ல விதமாக நீங்கள் செயல்படுத்திவிட்டு அந்திம காலம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும், வயோதிகம்னு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா பயிற்சின்றது எப்படின்னா 30 வயதுலேயே வந்து நாம் கணவன் மனைவி 2 பேரும் பயிற்சி எடுத்துக்கணும். அந்த பயிற்சியிலேயே நாம் அப்பப்போ பயிற்சி உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம கல்யாணம்லாம் பண்ணிட்டு திருமணம்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு நாம் இருவரும் அமர்ந்து நல்ல ஒரு பயிற்சியில் இருக்கணும். அந்த டைமில் தான் நான் சொல்கிறது, இந்த கடற்கரைக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, ஜீவசமாதிக்கு போகிறது, 2 பேரும் உட்காந்துட்டு பயிற்சி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு ஆனந்தமான ஒரு நிலை உள்ளுக்குள்ளே வந்து உறவு நிலையும் ஏற்படும். வெளியில் வந்து மிகுந்த சிறந்த தாம்பத்தியத்தையும் நாம் அனுபவிச்சிட்டோம். அப்போ வாழ்க்கை வந்து ஒரு பூரணமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை வேறு எதுவுமே கிடையாது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, 2 கார் வச்சுருந்தா 2 பங்களா வச்சுருந்தா சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைகள். ஆனால் உணர்வு என்ற ஒரு நிலை இருக்குது பார்த்திங்களா, இந்த நிலையில் எவன் ஒருவன் உயர்நிலையை அடைகிறானோ அவர்கள்தான் ஒரு சிறந்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கையும் மிகச்சிறந்த ஒரு ஞான வாழ்க்கையும் அவர்கள் அடைவதற்கு ஒரு தகுதியானவர்களாக மாறுகிறார்கள். அப்படி நாம் நல்ல ஒரு சமாதி நிலையை அடைஞ்சோம் அப்படின்னா அற்புதமாக 2 பேருக்கும் கூட ஒரே இடத்துல ஜீவ சமாதி நிலை கூட நாம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த சித்த வித்தை செய்யாதவங்க அவருடைய வாழ்நாள் முழுக்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அவருடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.